குட்டீஸ், ஸ்கூல்ல பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாரும் சைலண்டா இருங்க. அடுப்பு பக்கத்துல யாரும் வந்துராதீங்க. அங்க பாருடி, மிஸ் பொங்கல் செய்ய போறாங்க. அரிசி பருப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாரு, எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, என்ன பொங்கல் பண்றாங்க நம்ம பார்க்கலாம். சக்கரை பொங்கல் தான் பண்ணணும், அப்பதான் டேஸ்டா இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரை பொங்கல். மிஸ், இந்த அரிசியும் பருப்பும் போதுமா மிஸ்? இவ்வளோ போட்டிருக்கீங்க. இது கரெக்டா அந்த பானையில சரியா போகுமா? மிஸ், வீட்ல கேட்டுட்டு தான் வந்தேன். இது போதும்னு சொன்னாங்க எங்க அம்மா. அதனால தான் இவ்வளோ எடுத்துட்டு வந்தேன். தெரியல மிஸ், நானுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிறேன். பிரின்சிபல் வைக்க சொல்லிட்டாரு. அதான் வச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னுட்டு. எனக்குமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ். ஓகே, நான் எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம பானையில தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாலெல்லாம் ஊற்றிட்டோன்னா ஒரு தடவை பொங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அரிசியை கழுவி போட்டுடலாம். நான் எல்லாத்தையும் அரிசியெல்லாம் கழுவி வச்சுட்டேன் மிஸ். நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அடுப்பு நல்லா எரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம பானையை மேலே வைக்கலாம். இப்போ நான் தண்ணியை ஊற்றிடுறேன் மிஸ். தண்ணியை மட்டும் அரிசி கழுவுனேன், 2 தடவை கழுவி கீழே ஊற்றிட்டேன். 3வது கழுவுன அரிசியை மட்டும் ஊற்ற சொன்னாங்க மிஸ். ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பாலையும் ஊற்றணும். பாலையும் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிடலாம் மிஸ். ஏன்னா பால் ஊற்றினா தான் ஃபஸ்ட்டே பொங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை கழுவின அரிசியை போட்டுட்டா முடிஞ்சுது வேலை. சக்கரை பொங்கல் தான் மிஸ் பண்ண போகிறேன். நான் அதுதான் கற்றுக்கிட்டு வந்தேன் எங்கள் அம்மா கிட்ட இருந்து. இந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. மிஸ், எல்லாம் ஊற்றிட்டேன். இங்கே பாருங்க, பால் ஊற்றிட்டேன். மிஸ், கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டே இருங்க. பொங்கல் பொங்கின உடனே சொல்லுங்க மிஸ். எல்லாரும் பொங்கலோ பொங்கல் கத்தணும். நிறைய செல்ஃபிஸ்லாம் எடுக்கணும், ஃபோட்டோலாம் எடுக்கணும் மிஸ். எல்லாம் மிஸ் பண்ணாமல் எடுத்து போஸ்ட் போடணும் மிஸ். வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் போஸ்ட் போடணும் மிஸ். ஜாக்கிரதையா பார்த்துட்டே இருங்க மிஸ். மிஸ் பண்ணிட போறோம். மிஸ், பொங்கும்போது மறக்காம கூப்பிடுங்க. நான் அப்படி போய் உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன். வந்த உடனே எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா எரியுதான்னு பார்த்துக்கிட்டே இருங்க மிஸ். சரி, ஓகே மிஸ், நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்க மிஸ். நீங்க அரிசி எல்லாம் கரெக்டா ஊற வச்சிட்டீங்க. முந்திரி பருப்பு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே. எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு மிஸ். இதோ கொஞ்ச நேரத்துல பொங்கிடும். நீங்க வேணா பாருங்களேன், பொங்குற மாதிரியே தான் இருக்கு. சரி, ஓகே, பொங்கின உடனே எல்லாரும் வாங்க சொல்லலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பசங்க எல்லாரும் சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சொல்லுங்க பசங்களா. சூப்பரா பொங்குது பொங்கல். மிஸ், பொங்கல் நல்லா பொங்கிருச்சு. நெக்ஸ்ட் அரிசி கழுவி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுடலாம் மிஸ். போட்டுட்டோமா ஃபாஸ்டா முடிஞ்சிடும் வேலை. ஆமாங்க, அதை போட்டுட்டு இருக்கேன். ஒன்னொன்னா போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இது வந்து பொங்கி வரணும். இதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்னு தெரியல. இது எரியறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுது, அடுப்பு எரியறதுக்கு. சரி, பார்க்கலாம். ஜாலியா பசங்களாம் என்ஜாய் பண்றாங்க. பிரின்சிபல் சார் எப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு? கொஞ்ச நேரத்துல வருவேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். வந்த உடனே படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டா முடிஞ்சது வேலை. அப்புறம் நம்ம கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். எல்லா செலிப்ரேஷன் அங்க பாருங்களேன், பசங்க எவ்வளவு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. பொங்கலும் அழகா பொங்கிருச்சு. வீட்டுல எப்படி பொங்க போகுதுன்னு தெரியல, போய் பார்க்கணும். ஆமா, இங்க சூப்பரா பொங்கிடுச்சு பொங்கல். சூப்பரா இருக்கு. பிரின்சிபல் சார் வேற எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு, நம்ம நல்லா பொங்கல் வைக்கிறோமா இல்லையான்னுட்டு. இதுல வேற பார்த்து எதனா கிண்டல் அடிக்க போறாரு. நம்ம கரெக்டா எல்லாம் பண்ணிடணும். கோலெல்லாம் அழகா போட்டு வச்சிருக்கோம். டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணிட்டோம். பிரின்சிபல் சார் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல, என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அரிசியும் வெந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா வெந்துருச்சுன்னா நம்ம வெள்ளத்தை எடுத்து போட்டுற வேண்டியதுதான். இது மாதிரி எல்லாம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பொங்கல் வைக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த காலத்துல இப்படிதான் நம்ம வைக்கிறதா இருக்கு. எங்க வில்லேஜுக்கெல்லாம் போய் இதெல்லாம் வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப யாருமே அப்படி போறது இல்லை. இது மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் வச்சுதான் சந்தோஷப்பட்டுக்கிறதா இருக்கு. வீட்லயே ஸ்டவ் மேல வச்சு இறக்கிடுறோம். இதுவே ஒரு சந்தோஷம் தான். ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு மிஸ் எனக்கு இப்போ. மிஸ், வந்து பாருங்க, அரிசியும் பருப்பும் வெந்துருச்சான்னுட்டு. பார்த்துக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிரு போகுது மிஸ். பொங்கல் அடி பிடிச்சிரும், பார்த்து பண்ணுங்க மிஸ். அப்புறம் பொங்கல் அடி பிடிக்கிற ஸ்மெல் வந்ததுன்னா அவ்வளவுதான். பிரின்சிபல் அதுக்கே நம்மள கலாய்ப்பாரு. சீக்கிரமா பார்த்து பண்ணுங்க மிஸ். நான் பார்த்து தான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை தான் பண்ண முடியும். எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வெள்ளத்தை போட்டுடலாம். நல்லா இந்த வெல்லம் போதும்ல மிஸ். இவ்வளோ போதும்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுலையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அரிசி நல்லா வெந்துருச்சா பார்த்து தானே வெல்லம் போடுறீங்க. அதுக்கப்புறம் அரிசி வேகாமல் போயிடும். அதனால அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் போடுங்க மிஸ். மிஸ், எடுத்து எல்லாத்தையும் தொட்டு பார்த்தேன், நல்லா தான் வெந்திருக்கு. அதனால தான் வெள்ளத்தை போட்டிருக்கேன். வெல்லம் கரைஞ்சிட்டு நல்லா இதுக்கு சேர்ந்து கட்டியாகி வரட்டும். நம்ம நெய் தாளிச்சு முந்திரி பருப்பு திராட்சை பருப்பெல்லாம் போட்டுடலாம். போட்டு முடிச்சிட்டோன்னா எடுத்து படையல் போட்டுடலாம், சாமியை கும்பிட்டுடலாம். அழகா இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. பசங்கள்லாம் சக்கரை பொங்கல் தான் வைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நானும் சக்கரை பொங்கலே வச்சுட்டேன். பசங்களாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட போறாங்க பாருங்க. இப்போ இதை கேர்ஃபுல்லா இறக்கி வைக்கணும். கீழே வெந்துருச்சு, கெட்டியாயிடுச்சு, மேலே வந்துருச்சு பாருங்க. சாப்பாடு எவ்வளோ அழகா வந்துருச்சு. இப்போ இதை கேர்ஃபுல்லா இறக்கி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாயை எடுத்து மேலே வைக்க வேண்டியதுதான். பார்த்து மிஸ், எடுக்கும் போது பத்திரமா எடுங்க. துணியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சு எடுங்க, இல்லைன்னா தீ பிடிச்சிக்க போகுது. பார்த்து மிஸ். மிஸ், பார்த்து கரெக்டாக வச்சுட்டேன் மிஸ். கீழே இறக்கி வச்சுட்டேன் மிஸ். நெக்ஸ்ட் இப்போ கடாயை வைக்க வேண்டியதுதான். கடாயை வச்சுட்டு
ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிட்டு முந்திரி பருப்பு திராட்சை பருப்பு போட்டு தாளிச்சு கொட்டிட்டா முடிஞ்சது மிஸ். நெய் இவ்வளோதான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது போதும்னு நினைக்கிறேன். நெய் ஊற்றியாச்சு. நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முந்திரியும் திராட்சையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். முந்திரி திராட்சையை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக அழகாக ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ரை ஆகிட்ட உடனே நம்ம இதை எடுத்து நம்ம பொங்கல் மேலே கொட்டிடலாம். மிஸ் இதை என்னால் பிடிச்சி தூக்க முடியல, அப்படியே எடுத்து போட்டுடுறேன் மிஸ். உங்களுக்கு எதுக்கு சேஃபாக இருக்கோ அதை பண்ணுங்கள், ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க மிஸ். ஆமாம் மிஸ், நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள். அழகாக வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பானையை பக்கத்தில் வச்சுட்டு பண்ணுங்க. இதோ வச்சிட்டேன் மிஸ். அழகா திராட்சைலாம் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது, சூப்பராக. ஐயோ, ஒரு திராட்சை கீழே விழுந்துருச்சு, பரவாயில்ல இருக்கட்டும். கீழே விழுந்ததை எடுக்க தேவையில்லை. அப்பா, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பிரின்ஸிபலை போய் கூப்பிடணும். கூப்பிட்டு வந்துட்டு பிரின்ஸிபல் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவார், மிஸ் நீங்கள் பொங்கல் பண்ண தெரியலன்னுட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. பொங்கலை அழகாக பண்ணியிருக்கீங்க, கலரே செம்மையாக இருக்குது பார்க்க. போங்க, இப்போவே எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது. சரி ஓகே, பிரின்ஸிபல் வரட்டும். பிரின்ஸிபல் வந்துட்டு கொடுப்பாரு நமக்கெல்லாம். ஆமாம் மிஸ், செம்மையாக பண்ணியிருக்கோம்ல, சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணோம் நம்ம இன்னைக்கு. ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஓகே மிஸ், இதெல்லாம் எடுத்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பிரின்ஸிபலை கூப்பிட்டுட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் மிஸ். டைம் ஆச்சு. பொங்கல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்க பொங்கல் ரெடி. சுட சுட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நீங்கள் பொங்கல் வச்சு ஜாலியாக கொண்டாடுங்க. ஹாப்பி பொங்கல்.